மிஸ்டர் குஹன் சவுதி அரேபியாவில் ராஷ்டிரியில் கலக்கிட்டு இருக்காரு. அவர் வர்றப்ப இந்த குரூமிங்லாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் மாதிரி வந்து நிற்கிறாரு. ஸோ அந்த குரூமிங் டெடிகேஷன் அதே தான். இங்கே கிடைச்ச ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த டெடிகேஷனோட இன்வால்வ்மெண்ட்டோட எடுத்துக்கிட்டவங்க ஜெயிக்கிறாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் மிஸ்டர் குஹன். ஹாய், குட் மார்னிங் ஆல். என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 10th தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அதுலேயும் ஃபெயில். அதுக்கப்புறம் நான் என்ன படிக்கிறதுன்னு தெரியல. நான் வந்து டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 2016-15ல். அதுக்கப்புறம் ஜஸ்ட் மேரேஜில் இன்விடேஷனில் நேம் போடணுன்னு இந்த காலேஜுக்கே வந்தேன். ரியலி. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து 2 years கோர்ஸ் தான் எடுத்து படித்தேன். பட் ஆனால் இந்த ஃபீல்டே போக நான் இதிலே பார்க்கல. டோட்டலாக மைண்ட் செட்டே மாறிடுச்சு. உள்ள நாலேஜ் எவ்வளவோ இருக்குது கெயின் பண்ணுறதுக்கு. நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதா தான் இருக்குது உங்களோட நாலேஜ் எப்படி கெயின் பண்ணுறதுன்னு. ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக க்ரோ ஆகிடுவீங்க உங்கள் கரியரில். நான் வந்து 6 month ட்ரைனிங் பூனேயில் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஐஐடி ட்ரைனிங் தான். அது முடிச்சுட்டு டேரெக்டாக 3rd கோமி மூணாரில் பண்ணேன் 1 year. தென் நான் ட்ரைனிங் பண்ண ஐஐடி ட்ரைனிங் பண்ண இடத்துல 1 year எனக்கு 2nd கோமியில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. முடித்தேன் கோவாவில் 1 year. தென் கோயம்புத்தூர் ரிட்டன் இங்கே தான் வந்து ஒர்க் பண்ணேன். தி கிராண்ட் ரிசார்ட் ஹோட்டல்னு ஜிடி நாயுடு அவங்க குரூப்ஸில் ஒர்க் பண்ணேன். 18K தான் வாங்கினேன் 2 years பிஃபோர். நான் இப்போது 85K வாங்குறேன் சவுதி அரேபியாவில். ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அங்கே எடுத்தாங்க என்ன. ஆனால் 1 year நான் இப்போ 2 years ஒர்க் பண்ணிட்டேன். 1 year வந்து நான் ஹோட்டல் மேனேஜர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும். என்னோட சர்டிஃபிகேஷன் எதுவும் நான் கொடுக்கல, எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் போனேன். 1 year அப்புறம் இப்போ 20,000 சேலரி எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ஹோட்டல் மேனேஜர் முடித்தேன் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான். பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ க்ரோ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ இங்கே சக்ஸஸ் பண்ண உங்களுடைய சீனியர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்கக்கூடிய ஹெச்ஆர் மேடம் அண்ட் ஹெச்ஆர் மிஸ்டர் மதன் சார், இவங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அந்த ஹோட்டல்ஸ்க்கு நீங்கள் ஐவி போவீங்க. ப்ளஸ் இப்போ சார் வந்து இங்கேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு பார்ட் டைம் ஜாப்ஸ். ஸோ அந்த அளவுக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கே உங்களுக்கு கிடைக்குது. இங்கே உள்ள அமிர்தாக்குள்ளே வந்துட்டீங்கன்னாவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெடிகேட்டடாக இருக்குங்க. டைமிங், க்ரூமிங், பஞ்சுவாலிட்டி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோ எக்ஸ்கியூஸ் எப்படின்னு சொல்லி பழகக்கூடாது, சாரி சொல்லக்கூடாது. இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி காலையில் உங்களை கண்ணாடியில் பார்க்கும் போதே ஐ ஆம் அ செஃப், ஐ ஆம் F&B மேனேஜர், ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே எல்லாமே உங்களை தேடி வரும். ஸோ உங்களுடைய லைஃப் எல்லாமே நல்லபடியாக ஆரம்பிக்கிறதுக்கு இன்னிலிருந்து ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. நானும் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.